வணக்கம் நண்பர்களே, நாம் எனக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழில் ஒளிபரப்பாயிட்டு வர சரிகமபா சீசன் 5 லிட்டில் சாம்ப்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பர்பாக இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அந்த வகையில் அபிஷேகாவோட அந்த பாடல் வந்து வைரல் ஆகி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவங்கள வாழ்த்திக்கிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் சாராக இருக்கட்டும், விஜய் ஆண்டனி சாராக இருக்கட்டும், அவங்க வந்து லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மற்றும் கிஃப்ட்ஸை கூட அள்ளி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக விஜய் ஆண்டனி சார் கூட அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து மொத்த சரிகமபா அரங்கமே அதிர்ந்து போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸும் நிறைய கிஃப்ட்ஸ், அதாவது சைந்தமி மேமாக இருக்கட்டும், ஸ்வேதா மோகன் மேமாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீனிவாஸ் சாராக இருக்கட்டும், எல்லாருமே அவங்க சின்ன சின்ன கிஃப்ட்டை வந்து கொடுத்து தன்னுடைய அன்பை காட்டிட்டு வராங்க. இந்த நிலையில் இப்போ ஒரு அதிர்ச்சிகரமான திருப்பம் வந்து இன்னைக்கு சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸில் நடந்துட்டு இருக்கு. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக மியூசிக் டைரக்டர் ரவுண்ட் நடந்ததில்ல, அதில் வந்து மகதியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஜட்ஜஸ் வந்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேன்ஸும் நிறைய அவங்களுடைய அஃபிஷியல் பேஜில் வந்து சொல்லும்போது நிறைய ஃபேன்ஸ் வந்து லைவில் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சூப்பராக இருக்குது, உங்களை எவிக்ட் பண்ணது ரொம்ப அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் அவங்க கமலஹாசன் சாரோட காதலா காதலா சாங்கை பாடினது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து நம்ம டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகா பாடினதோட மகதியோட பாட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய அப்ளாசஸ் வந்தது. ஏன்னா மகதிக்கு கொடுத்த அந்த இது வந்து நம்ம அபிஷேகாவோட ஒரு 5 more times ஜாஸ்தியாக இருந்தது அந்த அப்ளாஸ். அதனால மேபி மகதி சேவ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தாங்க. பட் அன்ஃபேர், அவங்க வந்து எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. அது வந்து ரொம்ப அன்ஃபேர் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ஃபேன்ஸ் வந்து ஜட்ஜஸை டேக் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, சுமன் ராஜுக்கு நம்ம ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் சார் கொடுத்த அந்த கிஃப்ட் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுமன் வந்து உனக்கு வந்து இப்போ தங்கமயில் சார்பாக கொடுத்தாங்கல்ல கிஃப்ட்டு, அது வந்து சேனல் சார்பாக கொடுத்தது. ஆனால் நான் உனக்கு ஒரு மறக்க முடியாத பரிசை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அந்த அளவுக்கு எமோஷ்னலாக சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மியூசிக் டைரக்டர் ரவுண்ட்லேயும் சரி, டெடிகேஷன் ரவுண்ட்லேயும் சரி, சுமன்ராஜோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்தது. சுமன்ராஜ் வந்து ஆரம்பத்துலேருந்தே ஒரு அருமையான கண்டஸ்டண்ட்டாக தான் வந்துட்டு இருந்தார். ஆனால் சிலரோட லைம்லைட் காரணமாக அவர் ஆரம்பத்துலேருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கப்பட்டார். பட் டேலண்ட்டை எங்கே இருந்தாலும் ஹைட் பண்ண முடியாது அப்படிங்கிற விதமாக இப்போ டெடிகேஷன் ரவுண்டாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டர் ரவுண்டாக இருக்கட்டும், அதில் வெளுத்து கட்டிக்கிட்டு வராரு. அதாவது தங்கமயில் சார்பாக, அதாவது ஸ்பான்சர் சார்பாக வந்து கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்பான்சரான தங்கமயில் வந்து 1 கிராம் வந்து கோல்டு காயின் வந்து நம்ம சுமன் ராஜுக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. அது சேனல் சார்பாக கொடுத்த கிஃப்ட். ஆனால் ஸ்ரீனிவாஸ் சார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பர். நான் இத்தனை நாளாக உங்ககிட்ட எதிர்பார்த்துருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. உங்ககிட்ட ஒரு சின்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து அந்த சின்ன விஷயத்த நான் ஆரம்பத்துலேருந்தே கவனிச்சுக்கிட்டு தான் வரேன். ஆனால் அது எப்போ எக்ஸ்போஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பராக இப்போ வந்து அது வெளிப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உனக்குள்ளே என்ன திறமை இருக்குது அப்படிங்கிற விஷயமே உனக்கு ஆரம்பத்துலேருந்து தெரியாமல் இருந்தது. அது ஏன் நீ ஒரு மாதிரி ஷை டைப்பாக இருக்க அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. பட் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உனக்கு நான் மறக்க முடியாத ஒரு பரிசை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ் ஸ்ரீனிவாஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. அதுக்கு காரணம் சுமன்ராஜோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்போவுமே இல்லாத அளவுக்கு லாஸ்ட் 2 ரவுண்ட்லேயும் குழந்து கட்டிட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் டெடிகேஷன் ரவுண்டில் கோல்டன் ஷவர் வாங்கினதா இருக்கட்டும், எல்லாருமே சூப்பராக, அதாவது மகதியாக இருக்கட்டும், சுமன்ராஜா இருக்கட்டும், பிரதீக்ஷா, எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக நம்ம அபிஷேகா இந்த டெடிகேஷன் ரவுண்டில் கொஞ்சம் பின்தங்கியிருந்தாங்க. மேபி அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகாவுக்கு ஏற்பட்டது அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்துட்டு இருக்கு. அதாவது மேபி அவங்கள கார்னர் பண்ணுறாங்க, மற்ற குழந்தைங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசனை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெடிகேஷன் ரவுண்டில் அவங்க பாடின பாட்டு போன வீக்லேயும் வரல, அதுக்கு முன்னாடி ப்ரமோலையும் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஆனால் கர்ணன் படத்தோட அந்த கண்டா வர சொல்லுங்க பாட்டை நம்ம அபிஷேகா பாடினதுனால அபிஷேகாவுக்கும் நிறைய சிங்கர் செலிபிரிட்டிஸ் வந்து நான் ஆதரவு குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ரொம்ப சூப்பராக இருக்குது, 8 வயசு குழந்தை பாடுற மாதிரியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் அபிஷேகாவோட இப்போ சுமன் ராஜோட மேலே லைம்லைட் வந்து விழுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. மேபி அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குது
அப்படிங்கிறதுனால மட்டும்தான் ஸ்ரீனிவாஸ் சார் வந்து ஒருத்தரை வந்து அந்த அளவுக்கு கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு போவார். ஏன்னா டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகாவுக்கு ஸ்ரீனிவாஸ் சார் கிஃப்ட் கொடுத்தாருன்னா அதுக்கு காரணம் எமோஷனல் ரவுண்ட் அப்படிங்கிறதுனால எல்லாருமே தன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ் வந்து அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டு வந்தாங்க. அதை பார்த்து ரொம்பவும் சேடாக ஃபீல் பண்ணினேன். அபிஷேக்காக அவங்களுக்காக ஸ்ரீனிவாஸ் சார் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ஒரு திறமையை அங்கீகரிக்கிற மாதிரி நானே ரொம்ப உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுமன்ராஜுக்கு அவர் கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அறிவிச்ச அந்த விஷயம் தான் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அதுக்கு காரணம் ரொம்ப நாள் வந்து அவருக்கு எதிர்பார்த்த விஷயம் இன்றைக்கி சுமன் கிட்ட வந்து வெளியில் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக வந்து அவர் வந்து ஒரு ப்ராமிசிங்கான கண்டஸ்டன்ட் இது வரைக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் அவருடைய மொத்த டேலண்ட்டும் இந்த மியூசிக் டைரக்டர் ரவுண்டில் வெளிப்பட்டிருக்கு. அதாவது எல்லா குழந்தைங்களுமே கிட்டத்தட்ட அதிகப்படியான போட்டியில் இப்போ இருக்கிறாங்க. மேபி கண்டிப்பாக இந்த டிக்கெட் டு ஃபினாலே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டாப் 5 டாப் 10 அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசியாக டைட்டில் வின்னர் வந்து சூடு பிடிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஆச்சரியமும் கிடையாது. நம்ம வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்கலாம், மேபி இவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இவங்க டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு மாதிரி கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். பட் அதெல்லாம் உடைக்கிற அளவுக்கு தான் ரியாலிட்டி ஷோ அப்படிங்கிறதே இருக்கும். மேபி இந்த டைட்டில் வின்னர் அப்படிங்கிறது யாராக வேணாலும் இருக்கலாம், யார் ரன்னராக வேணாலும் ஆகலாம். ஸோ யாரையுமே இதுக்கு மேலே மேபி இதுக்கு வரைக்கும் அபிஷேகா சூப்பராக பண்ணுறாங்க, அவங்க தான் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இதுக்கு மேலே அந்த மாதிரி யாரையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த டிக்கெட் டு ஃபினாலாவாக இருக்கட்டும், இல்லை டாப் 5 ஃபைனலிஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவும் டஃப்பாகவும் விறுவிறுப்பாகவும் போகும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சுமனோட பாட்டை நீங்கள் கேட்டிங்களா? அது மட்டும் இல்லாமல் டெடிகேஷன் ரவுண்டில் நம்ம அபிஷேகா பாடின பாட்டை நீங்கள் கேட்டிங்களா? அது எப்படி இருந்தது? நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. யார் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு அந்த டிசர்விங்கான பர்சன் அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போது யூத் மூவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 10 டேஸ்க்கு மேலே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும். இதில் கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து யூத் மூவி வசூல் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கென் கர்னாஸ் வந்து இயக்கி நடிச்சிருக்கிற இந்த முதல் படமே கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் தாய் கிழவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு மேலே ஆகுது. அதுவே கிட்டத்தட்ட ஒரு 75 crores கிட்ட வசூல் பண்ணியிருக்கிற இந்த நிலைமையில், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ப்ரொடியூசரான சிவகார்த்திகேயன் அதுக்கு கொடுத்துருக்க அந்த ப்ரமோஷன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து அந்த படத்துக்கு நல்ல ப்ரமோஷனை தேடி கொடுத்ததுனால அந்த படம் கிட்டத்தட்ட 75 crores கிட்ட வசூலாயிடுச்சு. ஆனால் மேபி யூத் வந்து தாய் கிழவி கூட ரிலீஸ் ஆகியிருந்தா எந்த படம் நல்ல ஹிட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு யூத் படத்தோட சக்ஸஸ் அப்படிங்கிறது யாருமே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு செம்ம ஹைப்பில் போயிட்டுருக்கு. அது மட்டும் கிடையாது, அதாவது யங்கர் சார் ரொம்ப கேட்ச் பண்ணுற விதத்துலையும் அவருடைய ஆக்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. இத்தனை நாள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த தன்னுடைய மொத்த திறமையும் காட்டுற மாதிரி கென் கர்னாஸ் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய முன்னணி நடிகர்கள் அவரை கூப்பிட்டு அவருடைய மொத்த டீமையும் வாழ்த்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீ நல்லா பண்ணு, அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய செகண்ட் மூவிக்கு எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அதை பிரேக் பண்ணுற வகையில் உன்னுடைய 2வது மூவி இருக்கணும் கென் அப்படிங்கிற மாதிரி சூர்யா சார் சொன்ன விஷயம் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்பவும் பரபரப்பாக போயிட்டுருக்கு.